மறுமொழி மிளகா இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் ஆர்வமாக பார்த்துட்ருக்க வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க வித்யா மேடம் இவங்கெல்லாம் நல்லா சமைச்சு காமிச்சாங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததாக அதாவது சமையல் சமைச்சிட்டாங்க. அந்த சமையலுக்கு தேவையான பொருட்களில் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து பாட்டி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தானே வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மிளகை பற்றி பார்ப்போமா? குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, மிளகுன்னு சொல்லுவாங்க, பெப்பர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த குறுமிளகுக்கு, அதான் மிளகுக்கு பெயர். இது 3000 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாங்க. மிளகை கண்டுபிடிச்சி 3000 வருஷமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமாக இருந்தால் இன்னும் நம்ம மிளகை பயன்படுத்திகிட்ருப்போம். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது செய்கிறதால அந்த 3000 வருஷமாக தொடர்ந்து அதை பயன்படுத்திகிட்ருப்போம். அதனால் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மனிதன் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாருமே எந்த இனத்தவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மிளகுன்னா எல்லோரும் மிளகு யூஸ் பண்ணுறாங்க. அது எதனாலன்னா அது பயனுடையதாக இருக்கிறது, உடல் நலத்திற்கு பயனுடையதாக உணவில் சேர்க்கப்படுது. அதனால தான் இல்லைங்களா? இந்த மிளகு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்களாம், மிளகு எடுத்துகிட்டு போவாங்களாம் கடலில் கப்பலில் எடுத்துகிட்டு போய் வாணிபம் செய்வாங்களாம். அதாவது இங்கேருந்து மிளகை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இப்போ நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி வாணிபம் செய்யும்பொழுது இந்த மிளகை என்ன சொல்லுவாங்க, கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்களாம். கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்களாம். கருப்பு தங்கம்னா அப்போ அந்த அளவு அதுக்கு மதிப்பு. கருப்பு கலராக இருக்குது, தங்கம் மாதிரி விலை மதிப்பு அற்றது. நிறைய மிளகு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அந்த காலத்துலேயே இந்த குறுமிளகுடைய இந்த மிளகுடைய எல்லா குணங்களையும் தெரிந்து உணவில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிளகை மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சாதாரணமாக மார்பு சளின்னு சொல்கிறோம். மார்பு சளி வருது, ஒருத்தருக்கு இரும்பல் வருது, அடிக்கடி மூக்கொழுவும். மூக்கொழுவுனா என்ன, உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். சரி, என்னடா அது ரன்னிங் நோஸ் அப்படின்வாங்க. மூக்கு அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். அதை சிந்தி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய முடியாது, அடிக்கடி தும்பல் வரும். இது அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கேட்டால் இது அலர்ஜிங்க, எதையோ சாப்பிட்டுட்டீங்க அதனால் அப்படின்னு. இந்த குறுமிளகுக்கு இந்த அலர்ஜியை போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறுமிளகில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இந்த மூணுமே, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இது மூணுமே இந்த குறுமிளகில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த கபம், சளி, தொல்லை, இந்த அலர்ஜி இது எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இப்போ எங்கேயாவது இங்கேருந்து ஒரு வெளியூர் போகிறீங்க, அந்த வெதர் உங்களுக்கு ஒத்துக்கலை, அப்போ என்ன ஆகும், அச்சு பிச்சுன்னு தும்புவீங்க. உடனே உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், கோல்டு வந்துடும், கை காலெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குறுமிளகு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் என்னென்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த காற்றையோ அந்த சூழ்நிலையோ உடம்பை தாங்கிக்கிறதுக்கு இந்த குறுமிளகு உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மார்பு சளி, ஆஸ்மா இருக்கிறதெல்லாம் இப்போ அந்த மாதிரி இருமல் தொடர்ந்து இருந்தாலே குறுமிளகு 4 எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கல்கண்டு எடுத்து வச்சுட்டு குறுமிளகோடு சேர்ந்து மென்று சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா அந்த இருமல் நின்று போயிடும். நீங்கள் இருமல் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக குறுமிளகு என்ன ஆனால் காரம் இருக்கும், கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்காது, காரம் இருக்கும். அதே போல் பல்வலி இருக்கும். சில பேருக்கு பல்வலிக்கும், திடீர்னு எங்கேயோ மாத்திரை வாங்கி போடக்கூட முடியாத இடத்துல இருந்தாலும் இந்த பெப்பர் தூள் இருந்தால் அதோட உப்பை சேர்த்து பல் விளக்குனிங்கன்னா அந்த ஈறுகளில் படும்பொழுது அந்த காரம், அந்த உப்பு, இந்த பெப்பர் தூள் நல்லா பல் விளக்கும்பொழுது என்ன ஆகும்னா சொத்தை பல்வலி கூட கண்ட்ரோல் ஆகிடும். இதை பழக்கமாகவே டெய்லியே நீங்கள் பெப்பர் பொடியும் அந்த உப்பையும் வச்சு பல் விளக்கும் பொழுது சொத்தை பல், அப்புறம் ஈரிலேருந்து ரத்தம் வடிகிறது, அதே மாதிரி சீழ் பிடிக்கிறது, இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் வராது அப்படின்றாங்க. பாருங்கள், அந்த பெப்பருக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? பல்லை ஈறுகளை காப்பாற்றி பல்லில் சொத்தையை கூட சரி பண்ணுதான். சொத்தை வராமல் தடுக்கும். வந்துடுச்சுன்னா அதிகமாக சொத்தை இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பல்வலி வராமல் காப்பாற்றுது. உடலில் இருக்கிற இந்த சளி, கபம், இந்த மாதிரி மார்பு சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் காப்பாற்றுது. நுரையீரல் அப்படின்போது வீசிங்க, நிறைய பேருக்கு நம்ம பார்த்துப்போம், வீசிங்க இருக்கும், கர்ன்னு இழுக்கும், மூச்சு முட்டும், அப்படியே கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், மூச்சு முட்டும் பொழுது அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது.
ராத்திரி தூங்க முடியாது, இருமல் இருக்கும், ராத்திரி தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மிளகு வந்து கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் மிளகு கஷாயம், மிளகு ரசம் முக்கியமாக டெய்லி கூட சேர்த்துக்கலாம், எல்லாருக்குமே நல்லது. மிளகு கஷாயம் மிகவும் முக்கியமாக நீங்கள் வந்து போட்டு அவங்க மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாமே வந்து தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த கஷாயம் என்னென்னா கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லாட்டி கூட காரம் இருந்தாலும் அந்த வீசிங்க அந்த மூச்சு இறைப்பு, அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணுதுங்க. அப்போ மூச்சு இறைப்பு, அந்த மூச்சு இறைப்பை சரி பண்ணுமா. நம்ம வீட்டில் தானே இருக்குது மிளகு. 2 இருமல் வந்தால் 2 கபம் வந்தால் நீங்கள் 2 மிளகு எடுத்து வாயில் சும்மா அடக்கி பாருங்கள். உங்களுக்கு இருமல் வந்தால் 2 மிளகு எடுத்து வாயில் ஓரம் வச்சு அடக்கி லைட்டாக அதை கடித்து அந்த நீரை இறக்கி பாருங்கள். இருமல் அந்த கரகரப்பெல்லாம் உங்களுக்கு வராது. நம்ம 4 கடையில் 4 நாள் சாப்பிட்டாலே அதில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணெய் பொருட்களோ டாக்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் எல்லாமே நம்ம வயிற்றுலேயும் குடல்லையும் அப்படியே படிந்து இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது. முதல்ல திடீர்னு வயிற்று வலி வரும்பொழுதோ திடீர்னு ஏதாவது ஒரு தொந்தரவு வரும்போது தான் நம்ம வெளியே ஃபுட்டு சாப்பிட்டோமே நிறைய வந்து அதனால் நமக்கு நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து வெளியவே சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் சாப்பிடாம, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தொந்தரவு வரும். இது உண்மை. யார் வேணாலும் இதை 10 நாள் வீட்டுக்கே போகாதீங்க, 10 நாளும் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிடுங்க, வெளிப்பலகாரமே சாப்பிடுங்க, நிச்சயமாக வயிற்று கோளாறு வரும். இதை தீர்க்கக்கூடிய ஒரே அருமருந்து கருப்பு நிறம் கொண்ட இந்த குறுமிளகு. மிளகை நீங்கள் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. என்னங்க, மிளகு வந்து மிக மிக அவசியமான ஒரு உணவில் சேர்க்க வேண்டிய பொருள். என்னங்க, நாளைக்கு மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் இப்போ நாளைக்கு மறுபடியும் வருவேன். இன்னொரு பொருள் உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அதனால் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.